வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர், மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர் ஆண்டவரே, வல்லவர், மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் நம் துதிகளில் வாசமாய் இருக்கிறவர். ஹalleluya. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர் நல்லவர், வல்லவர் வல்லவர், மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், சர்வ லோகத்துக்கு எஜமானன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே நீர் கண்மலையே, எங்கள் கண்மலையே நீர் ஆண்டவரே, வல்லவர் வல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம், இருக்கின்றவராக இருக்கிற தேவாதி தேவனே. ஹalleluya ஹalleluya. மாறாதவர் நம் தேவன், என்று மாறாதவர், ஒருபோதும் மாறாதவர். ஹalleluya. நேற்று மீண்டும் என்று மாறாதவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அவர். ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் உன்னதர் உன்னதர், கல்வாரி நாயகன் உன்னதர். ஹalleluya ஹalleluya. எங்கள் கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக வெற்றி சிறந்தவரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் பாவ சாபங்களை ஏற்றவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே. ஹalleluya. அவர் துதிக்கு பாத்திரர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகன், நமக்கு விடுதலையை உண்டு பண்ணும்படியாக கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவன் அவர். ஹalleluya. எங்களுக்காக கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவனே. ஹalleluya. எங்களை மீட்கும் பொருளாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கல்வாரியில் வெற்றி சிறந்தீரே. ஹalleluya ஹalleluya. ரத்தத்தை சிந்தினீரே, எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பாவ சாபங்களுக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்திய தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் அவர். ஹalleluya ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் மாறாத தேவன் அவர், ஒருபோதும் மாறாதவர். ஹalleluya ஹalleluya. நம்மை கைவிடாத தேவன், நல்ல நேசர் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நேசரே. ஹalleluya ஹalleluya. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே. ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே. ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிரந்தரமானவர் அவர், நம்முடைய வாழ்க்கையின் நிரந்தரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் நிரந்தரமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நித்திய ஜீவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே. ஹalleluya ஹalleluya. எங்களை கண்டு அழைத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நோக்கமாய் இருந்தீரே. ஹalleluya ஹalleluya. எங்களை நேசித்த தேவனே, எங்கள் மீது அன்பாயிருந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சமாதானம் தரும்படியாக எங்களை அழைத்தீரே, எங்களை மீட்டுக் கொண்டீரே. எங்கள் ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய ரட்சகர், ரட்சிப்பின் தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர், தேவாதி தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya.
எங்கள் அக்கனியே மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் கண்மலையே ஹalleluya ஹalleluya, எங்கள் உயர்ந்தவரே ஹalleluya, எங்கள் அடைக்கலமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர, எங்கள் அடைக்கலமே ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya, நித்திய ஜீவனே நித்திய பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya, மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிதாகாரத்தை எங்களுக்கு தந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya, கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஹalleluya 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 ஹalleluya, எங்கள் சிறுமையில் எங்களை மீட்டுக் கொண்டீரே ஹalleluya ஹalleluya, எங்கள் உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்ந்தவரே ஹalleluya ஹalleluya, உன்னதமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஹalleluya 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 ஹalleluya, ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம், பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவாதி தேவனே ஹalleluya ஹalleluya, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீ மகிமையான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya, அக்னிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya, சர்வ வல்லவர் அவர் சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கும் ஜெயமானன், ஹalleluya ஹalleluya, துதிக்கு பாத்திரர் அவர் துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya, எங்கள் மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்த தேவன் அவர், ஹalleluya ஹalleluya ஹalleluya, அற்புதர் அற்புதர், உமது அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது அற்புதமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம், ஹalleluya ஹalleluya ஹalleluya, எங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நித்தியமானவரே ஹalleluya ஹalleluya, நிரந்தரமானவர், நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர், அவர் நம்முடைய அடைக்கலம், ஹalleluya ஹalleluya ஹalleluya, எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya 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 ஹalleluya, ஸ்தோத்திர ஸ்தோத்திர இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya ஹalleluya, எங்கள் மீது நோக்கமாயிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya ஹalleluya, அற்புதர் அற்புதர் அற்புதர், அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya, யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா தெய்வம் யெகோவா ஈரே, ஹalleluya 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 ஹalleluya, யெகோவா ரப்பா சுதந்திரம் தெய்வம், அவர் தழும்புகளால் நான் சுகமாகிறோம் சுகமாகிறோம், ஹalleluya, வல்லமை மிக்க செயல்களை நம் குடும்பங்களில் செய்கிறாரே, ஹalleluya ஹalleluya, அவர் விடுதலையின் நாயகன், நமக்கு விடுதலையை தருகிற தேவன் அவர், ஹalleluya 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 ஹalleluya, ஸ்தோத்திர ஸ்தோத்திர, பரிசுத்தர் பரிசுத்தர், ஹalleluya ஹalleluya, எங்கள் பரிசுத்தமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya ஹalleluya, அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya, ஆதியின் ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, நம்முடைய துதிகளில் வாசமாயிருக்கிறாரே, அவர் துதிகளில் பிரியமான தேவன் அவர், துதிக்கிறோம் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர், ஹalleluya ஹalleluya ஹalleluya, எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya, நம் குடும்பங்களில் அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம், ஹalleluya ஹalleluya, பரிசுத்தர் பரிசுத்தர், நம்முடைய தேவன் பரிசுத்தர், ஹalleluya ஹalleluya ஹalleluya, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர், ஹalleluya ஹalleluya ஹalleluya, தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம், ஹalleluya ஹalleluya ஹalleluya, நித்திய ஜீவனை தருகிற தேவன் அவர், ஹalleluya, நித்திய ஜீவ பாதையை நமக்கு காண்பித்த தேவன் அவர், ஹalleluya ஹalleluya, அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன், எங்கள் ஜீவனான தேவனை மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் வழியாகிய தேவனை மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் சத்தியமான தேவனை மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya, வாக்கு மாறாத தேவன் அவர், ஹalleluya 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 ஹalleluya, மாட்சிமை நிறைந்தவர், ஹalleluya, மகத்துவம் நிறைந்தவர், ஹalleluya, உன்னதரார், ஹalleluya ஹalleluya, நம்மை உள்ள கையில் வரைந்துள்ளாரே, ஹalleluya, நம்ம மீது எவ்வளவு நோக்கமாய் இருக்கிறார், ஹalleluya, அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்த தேவன் அவர், ஹalleluya ஹalleluya ஹalleluya, அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்த தேவனை ஸ்தோத்திரிப்போம், ஹalleluya ஹalleluya ஹalleluya, சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் வல்லவர் வல்லவர், மகத்துவம் நிறைந்த தேவன் அவர், ஹalleluya ஹalleluya, பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya, அவர் உன்னதமான தேவன் அவர், ஹalleluya, எங்கள் உன்னதமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya, உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஹalleluya ஹalleluya, எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya, எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம்
மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரப்பா சுதந்திரம் தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் சுகமாகிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே ஹalleluya ஹalleluya அவர் வழியாக்கி பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya ஹalleluya நீதிமான்களின் பாதையில் நடத்துகிறாரே, நித்திய பாதையில் நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் அவர் சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். கசந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya நம் மீது நோக்கமாக இருந்து நம் காரியங்களை எல்லாம் செயல்படுத்தி தருகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya நம்மை உள்ள கையில் வரைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya எங்களை உள்ள கையில் வரைந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் மீது இரக்கம் நிறைந்த தேவனை. ஹalleluya ஹalleluya எங்கள் மீது இரக்கம் உள்ள தேவனை. ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya உமது அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் மீது எவ்வளவு நோக்கமாய் இருந்தீர் ஆண்டவரே. அல்லாத சிநேகத்தால் எங்களை நேசித்த தேவனே, எங்களை அழைத்த தேவன், சிறுமையில் கண்டு அழைத்த தேவனே. ஹalleluya ஹalleluya எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்க எங்கள் கண்மலை ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவர் அவர். நம்முடைய ஆராதனைக்குரிய துதிக்கு பாத்திரவர். ஹalleluya 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 மகத்துவம் நிறைந்தவர் மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவர். ஹalleluya பரிசுத்தர் 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 தேவாதி தேவனே பரிசுத்தர் மகத்துவம் நிறைந்தவரே பரிசுத்தர். ஹalleluya எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சர்வ வல்லவர் வல்லவர். ஹalleluya 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 அவரால் முடியாத காரியம் ஒன்றில்லை. ஹalleluya ஹalleluya அற்புதமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அற்புதமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறவரே. ஹalleluya ஹalleluya பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 சர்வ வல்லவரே யெகோவா தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரப்பா. ஹalleluya யெகோவா நிசியே. ஹalleluya 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 மாறாத தேவன் அவர். நேற்று மீண்டும் நேற்று மாறாதவர். ஹalleluya வருகிற தேவன் அவர். ஹalleluya நம்மை அழைத்து செல்ல வருகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மகத்துவமானவர். ஹalleluya ஹalleluya உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவர் அவர். ஹalleluya ஹalleluya அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறவர் நம் குடும்பங்களே. ஹalleluya அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya அதிசயங்களை நம் வாழ்க்கையில் காணப்படுகிற தேவாதி தேவன் அவர். ஹalleluya நம் மீது அளவற்ற அன்பு வைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya அவர் கண்ணின் மணி போல் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரே. ஹalleluya 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 போக்கில் வரத்துக்கு எப்போது நம்மை பாதுகாத்து நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya பாத கல்லில் இடராதபடி தமது கரங்களில் ஏந்தி நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 அதிசயமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவன் அவர். ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரிய தேவனை மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டிகர். ஹalleluya சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எபினேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மட்டுமாய் நடத்தி சென்ற தேவன் இனிமேலும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே வார்த்தைகளை அனுப்பி விடுதலை தருகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் எங்கள் அடைக்கலமே. ஹalleluya எங்கள் கோட்டை எங்கள் கேடகமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய கோட்டை. ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya வல்லவர் வல்லவர் நல்ல மீட்பரவர். ஹalleluya நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya ஹalleluya புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் எங்களை நடத்தி செல்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. உமது வழிகளை கற்று தந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தார் அவர். ஹalleluya ஹalleluya எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் நம்முடைய இரட்சகர் அவர். ஹalleluya ஹalleluya நிலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹalleluya 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 நம்முடைய சிறுமையை கண்டவர் ஹalleluya நம்முடைய சிறுமையை கண்டு ஹalleluya நம்மை விடுவிக்கும்படியாக நம்மை மீட்டுக் கொண்டாரே, நம்மை இரட்சித்தாரே, நம்முடைய இரட்சகரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ எல்லா தேவர்களுக்கு மேலான தேவன் அவர். ஹalleluya 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 அதிசயங்களை காணப்படுகிறவர், அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டியரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அக்கினிமயமாக இப்போது இறங்கிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதரே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது அபிஷேகத்தால் இறங்கிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியாய் குடும்பங்களில் இறங்கிக் கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலும் அக்கினியாய் இறங்கிக் கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆவியாகிய தேவாதி தேவனே அக்கினியாய் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அதிசயமானவர் அதிசயமானவர். ஹalleluya நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லவர். ஹalleluya 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 சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya உம்முடைய கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம், உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாரும் கேட்டு பாடுங்கள். அல்லேலியா பாடல். அல்லேலுயா 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 நித்திய பிதாவே அல்லேலுயா வல்லமை தேவா அல்லேலுயா நித்திய பிதாவே அல்லேலுயா வல்லமை தேவா அல்லேலுயா பரிசுத்த ஆவியே அல்லேலுயா ராஜாதி ராஜா அல்லேலுயா பரிசுத்த ஆவியே அல்லேலுயா ராஜாதி ராஜா அல்லேலுயா 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 கர்த்தாதி கர்த்தா அல்லேலுயா மகிமையின் தேவா அல்லேலுயா கர்த்தாதி கர்த்தா அல்லேலுயா மகிமையின் தேவா அல்லேலுயா மாட்சிமை ஒளியே அல்லேலுயா அற்புத தேவா அல்லேலுயா மாட்சிமை ஒளியே அல்லேலுயா அற்புத தேவா அல்லேலுயா 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 ஆனந்த ரூபா அல்லேலுயா அதிசய கர்த்தா அல்லேலுயா ஆனந்த ரூபா அல்லேலுயா அதிசய கர்த்தா அல்லேலுயா மகிமையின் மகிமா அல்லேலுயா சிருஷ்டிநாதா அல்லேலுயா மகிமையின் மகிமா அல்லேலுயா சிருஷ்டிநாதா அல்லேலுயா 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 யெகோவா தேவா அல்லேலுயா சர்வ வல்லவரே அல்லேலுயா யெகோவா தேவா அல்லேலுயா சர்வ வல்லவரே அல்லேலுயா என் மனவாளனே அல்லேலுயா எலியாவின் தேவா அல்லேலுயா என் மனவாளனே அல்லேலுயா எலியாவின் தேவா அல்லேலுயா 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 அல்லேலுயா
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்போதும் அந்த நாம அதிகமா அல்லேலியா பாடல் ஏன் நான் பாடுகிறேன்னா, அல்லேலியா அதிகமா நாம அல்லேலியா அல்லேலியா ஸ்தோத்திரம் இது அதிகமா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயிலிருந்து அது புறப்பட்டு போகணும். தேவனை அது மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள். அல்லேலியா அது தேவனை ஒரு மகிமைப்படுத்துகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அல்லேலியா சொல்கிறவர்கள் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள், அவரை கனப்படுத்துகிறார்கள் என்ற அர்த்தம். காரணம், நம்ம குரூப்ல இருக்கிற ஒரு சிஸ்டர் தான், அவங்கதான் அன்னைக்கு கூட அவங்க சொல்றாங்க, நான் அவங்களுக்கு அல்லேலியா பாடல் இந்த பாடலாம் பாடணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். இதுதான் அதிகமா நீங்க பாடுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி போகும் அப்படின்னு நான் அதை தெரிந்தது மாதிரி உங்களுக்கு ஈஸியான பாடலாகத்தான் இதை பாடி இருக்கிறோம், அதனால இதை பாடுங்கன்னெல்லாம் சொல்லுவேன். ஆனா ஒரு நாளைக்கு அவங்க சொல்றாங்க, அவங்க அப்படியே கண்ணை மூடி ஆண்டவரை அப்படியே தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அல்லேலியா பாடு அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறான். நீ அல்லேலியா பாடு, நீ அல்லேலியா என்று நீ பாடு பாடு என்ற குரல் அங்கே ஒலித்து கொண்டே இருந்ததாம். அதனாலதான் நான் அதிகமா அந்த அல்லேலியா, நீங்க சும்மா இருக்கிற நேரங்கள் எல்லாம் அல்லேலியா சொல்லி சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி அல்லேலியா என்று சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி போகும். போதும், நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 18 முதல் 36 வசனங்கள். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 18 முதல் 37 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவது. அந்த 20 பலகையின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கலந்துகளுக்கும் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கலந்துகளுக்கும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடப்புறத்திலும் 20 பலகைகளையும் அவைகளின் கீழ் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு 6 பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக. அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும், மேலே ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகள் 2 மூலைகளுக்காகும். அந்தபடி 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். சேத்தின் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்துக்கு பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் பண்ணுவாயாக. நடுத்தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவாக பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூட கடவாய். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைசீலியை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேர்பீன்கள் வைக்கப்பட வேண்டும். சேத்திம் மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரை சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரை சீலை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரிவை உண்டாக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்து
குத்து விளக்கையும் வைத்து மேஜையை வடப்புறமாக வைப்பாயாக. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்குத்திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்குத்திரைக்கு சீத்தி மரத்தால் 5 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது நாம ஒவ்வொன்றும் நேற்றைக்கு பார்த்தோம். அந்த ஒழுங்குமுறை இதுல இருந்து நாம் இந்த அதிகாரங்கள்ல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் ஒரு ஒழுங்குமுறையை கற்றுக்கொள்கிறோம் என்று நாம பார்த்தோம். எப்படியாக இப்ப ஒவ்வொரு விதத்திலும் இந்த இதுல பலகைகள் பாருங்க 5 5 அப்படியாக ஒவ்வொன்றும் ஒரு முறைமையாக ஒரு பார்க்கறதுக்கே ஒரு அழகாகத்தான் எல்லாவற்றையுமே அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. நாம ஒவ்வொன்று பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலையும் அது ஒவ்வொரு விதமாக எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம நேற்றைக்கு பார்த்தோம். எந்த இதை எடுத்து பார்த்தாலும் ஒரு 5 ஒரு பலகை மாதிரி 5 இதை செய்தால் அது ஒவ்வொரு பகுதிக்கும் 5 அது பார்க்கிறது. இப்ப 5 இருக்கு, ஒரு பக்கம் 4, ஒரு பக்கம் 3 இருந்தால் அது பார்வைக்கு அழகு இல்லாமல் இருக்கும். அப்ப ஒவ்வொரு இடத்திலும் ஒரே போல அதை பார்க்கும்படியாக அதே அந்த வாசஸ்தலத்துக்கு உள்ளே செல்லும் போது வாசஸ்தலத்துக்கு உள்ளே யாரும் போக முடியாது. அதை பார்க்கும் போதே ஒரு அழகுள்ளதாக அதை பார்வைக்கே ஒரு அழகுள்ளதாக இருக்கப்படியாக அதை செய்யப்பட்டது. நாம நேற்றை பார்த்தோம். அதாவது அந்த உலகத்தை படைக்கும் போது கூட அது பார்வைக்கு நன்றாக இல்லை என்று இல்லாமல் எவையெல்லாம் இருக்கிறதோ அவை சரியாக பார்வைக்கு அவருடைய பார்வைக்கு நன்றாக இருக்கும்படியாக செய்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இது நல்லதென்று கண்டேன். அப்போது ஒரு நாள் முடிகிறது. அப்ப அந்த ஒரு நாள் கணக்கு அவருடைய ஒரு நாள் கணக்கு என்பது என்னவென்றால் அதை சரியாக ஒழுங்குபடுத்தி அதை வைத்து அந்த வேலையை முடிக்கும் வரை அதை ஒழுங்குபடுத்தி பார்வைக்கு நன்றாக இருக்கிறது என்று காணும் வரை செய்வதுதான் அவர் ஒரு நாள் என்ன கணக்கு போடுகிறார். அப்ப இது நல்லதென்று காணப்பட்டது. அப்படி அதே மாதிரி அந்த பரிசுத்த வாசஸ்தலத்திலே எப்படியெல்லாம் அதை அரேஞ்ச் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதை ஒழுங்குபடுத்தி ஒழுங்காக பார்வைக்கு அளவுள்ளதாக அவர் ஒழுங்குபடுத்துகிறார். அடுத்ததாக அங்கே ஒரு திரைச்சீலை, அங்கே பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற இரண்டாக இருக்கிறது. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து யாருக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. அதற்கு இடையாக ஒரு திரைச்சீலை வைக்கப்படுகிறது. அந்த திரைச்சீலையில் என்ன வைக்கப்படுகிறது என்றால் கேருபீன்களை அதை பின்னலிட்டு அதை நூல்களால் அதை பின்னல் செய்து அதிலே அந்த வடிவம் அமைத்து அதை அங்கே தொங்க விடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வாறு ஆண்டவர் செய்கிறார்? அந்த கேருபீன்களை தான் அதிலே அவர் அந்த திரைச்சீலையில கேருபீன்கள் உருவங்கள் தான் பொறிக்கப்பட்டு வைக்கிறது. ஏன் அப்படியாக தேவன் அந்த கேருபீன்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார்? நாம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட். கேருபீன்களுக்கு அங்கே முதலிடம் இருக்கிறது. அந்த கேருபீன்களை தான் அந்த திரைச்சீலையில் அந்த அடையாளமாக வைக்கப்படுகிறது. ஏனெனில் கேருபீன்கள் தேவனை துதிக்கிற ஜீவன்கள். அப்ப தேவனுக்கு எப்போதுமே துதியில் பிரியப்படுகிறவர் என்று நான் எப்போதுமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதும், நீங்கள் பிரச்சனையை பார்க்க கூடாது, எதையுமே பார்க்க கூடாது, நீங்கள் துதித்துக் கொண்டே இருந்தா போதும். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாலே தேவனுக்கு அது அங்கே கிரியை நடக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். அப்ப அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் எப்பவுமே அவரை பரிசுத்தர் என்று அவரை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று நாம வேதத்தில் பார்க்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் தேவனை எப்படி பரிசுத்தர் என்று அவரை துதித்துக் கொண்டே இருக்கும். நாம கூட பரிசுத்தர் என் தேவன் பரிசுத்தர் என்று நீங்கள் சொல்லி துதித்துக் கொண்டிருந்து பாருங்க, அது ஒரு பெரிய மகிமை. அப்ப அந்த தேவன் அந்த கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறாரா? ஏன் அவங்க மத்தியில வாசம் பண்ணுகிறாரு? கேருபீன்கள் எப்போதும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அந்த துதியில் மகிமைப்படுகிற தேவன் அந்த கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். நாம எப்போதும் துதித்துக் கொண்டிருந்து பார்ப்போம், நமக்கு மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அதனால்தான் அந்த கேருபீன்களை அங்கே அடையாளமாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் அந்த திரைச்சீலையில் அவற்றை பொறித்து அடையாளமாக வைக்கிறார். இங்கே பாருங்கள் 2 சாமுவேல் 6 வாசிக்கும் போது கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை
காலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய். அப்ப அந்த முதல் லைனை பாருங்க, கேருபீன்கள் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர். அப்ப சேனைகளின் கர்த்தர் எங்கே வாசமாயிருக்கிறார்? துதிகள் எங்கேயோ அங்கே வாசமாயிருக்கிறார். கேருபீன்கள் கேருபீன் என்கிற ஜீவன்கள் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது, அங்கே வாசமாயிருக்கிறார். அதன் மீது பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் தான் அங்கே அடையாளமாக அங்கே வைக்கிறார். எதற்கு? இவர்கள் அங்கே கடந்து செல்லும் போது அந்த திரைசீலையின் மேல் இருக்கிற கேருபீன்களை பார்த்து அதே போல அது எப்படியாக துதிக்கிறது என்று பார்த்து அதே போல துதித்துக் கொண்டிருங்கள் என்பதற்காக அதை வைக்கிறார். ஒரு பொருளை நம்ம பார்க்கும் போது தேவன் வானத்துல வானவில்லை வச்சாரு. தேவன் அது நம்ம இனி நாம அது முடித்தோம். அந்த மழை இது காலத்துல நாம அது இந்த நோவா அந்த இதுல வரும்போது நாம அதை முடிச்சிட்டோம். அப்ப அவர் வானத்துல என்ன பண்ணுகிறார் என்றால் வானவில்லை வைக்கிறார். நாம் அந்த மழை வருவதற்கு முன்னா சின்ன வயசுல இருந்தெல்லாம் நம்ம என்ன பார்ப்போம், வானத்துல 7 கலர்ல வானவில் அப்படியே வளைந்து இருக்கிறது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆனா வேதத்துல தேவன் சொல்லி வச்சிருக்கிறார். எதுக்கு? அடையாளமாக அதை வைத்திருக்கிறார். எதற்கு? அந்த நோவா காலத்தில் அவர் 40 நாள் அந்த ஜனங்களை, உலகத்தின் ஜனங்களை அழிக்கும்படியாக 40 நாள் இரவும் பகலும் மழையை வானத்தின் மதகுகளை திறந்து விட்ட போது மழையாக கொட்டியது. அப்ப அவர் மனஸ்தாபப்பட்டார், என் ஜனங்களை நான் அழித்து விட்டனே, என் ஜனங்களை நானே படைத்து விட்டு என் ஜனங்களை நான் சாகடித்து விட்டனே என்று அவரு அந்த கோபத்துல எல்லாவற்றையும் அழித்து விட்டார். ஒரு குடும்பத்துக்கு, நோவா குடும்பத்துக்கு தயை காமிச்சு அவர்களை தப்பி பிழைக்க பண்ணுகிறார். அந்த நேரத்தில் அவர் மனஸ்தாபப்படுகிறார், இனி நான் இந்த ஜனங்களை, இந்த உலகத்தின் ஜனங்களை தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று வானவில்லை அடையாளமாக வைக்கிறார். ஏனெனில் மழை வரும்போது அதிக மழை பொழியாதவாறு அந்த வானவில் தோன்றும் போது அவருக்கு என்ன ஆகுது, அந்த வானவில்லை நோக்கி அவர் பார்க்கும்போது அந்த வானவில் அவருக்கு பார்வையில் படும்போது அந்த அதிக மழை வராதவாறு அதை பார்த்துக் கொள்வார். அப்ப அதிக மழை வராதவாறு, பூமியில் அதிக மழையால் ஜனங்கள் அழிந்து போகாதவாறு அதை அங்கே நிறுத்துவார். அந்த வானவில்லை அடையாளமாக பார்த்து அவருக்கு நினைவு வருது. உடனே அந்த வானவில்லை பார்த்ததும் அந்த பழைய நினைவு வருது. எப்படி நோவா காலத்தில் தண்ணீரால் ஜனத்தை அழித்தது, அதே போலதான் இந்த திரைசீலையில் கேருபீன்களை அவர் அடையாளமாக வைக்கிறார். அப்ப அதை பார்க்கும் போது நமக்கு என்ன தோண வேண்டுமா, அதை வாசிக்கும் போதோ அதை பார்க்கும் போதோ அந்த கேருபீன்கள் எப்படி தேவனை பரிசுத்தர் என்று தேவனை போட்டி புகழ்ந்து கொண்டிருந்ததோ அதே போல நாம் தேவனை போட்டி புகழ வேண்டுமா? அதற்காகத்தான், அந்த அடையாளத்திற்காகத்தான் அங்கே வைக்கிறார். மீண்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கேருபீன்கள் மத்தியில் வாசமாயிருக்கிறவர். அப்ப கேருபீன்கள் துதிக்கிறதுனால் அங்கே வாசமாயிருக்கிறார். நாம் எவ்வளவு துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் குடும்பங்களில் அவர் வாசமாயிருப்பார் என்பதை நாம் நினைவில் வைத்து நாம் தினமும் அதிகமாய் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு சிஸ்டருக்கு, அவங்க கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் அவங்களுக்கு வாழ்க்கை கடந்து போய் இருந்தது. அப்ப நான் அவங்களுக்கு ஒன்றே ஆலோசனை சொன்னேன், நீங்க சும்மா அது வேணும் இது வேணும் ஆண்டவரேன்னு அந்த ஜெபத்தை சொல்லிட்டே இருக்காதீங்க, துதித்துக் கொண்டே இருங்க, உங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று அவங்களுக்கு ஆலோசனை சொன்னேன். இப்ப அவங்க அந்த இது நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, நான் துதித்துக் கொண்டே இருக்கிறேன், இப்ப நான் துதித்துக் கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது. இப்ப நான் ஜெபம் பண்றது இல்ல. நாம ஜெபம் பண்ணதுக்கு மனசுல நினைக்கும் போதே தேவனுக்கு தெரியும் நம்முடைய மனவேதனைகள், நாம் என்ன சொல்ல போகிறோம் என்று படித்தவருக்கு தெரியும். அதனால நான் அந்த ஆலோசனைகள் கொடுத்த பிற்பாடு அவங்க இப்ப துதித்துக் கொண்டே இருக்கிறார்களாம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் துதிக்கிறார்களாம். ஆனா வாழ்க்கையில மாற்றம் வந்தது. இத்தனை வருஷமா வராத மாற்றம் இந்த சில நாட்களில் அவங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறது. பாருங்க, இது துதிதான். அதனாலதான் அங்கே அடையாளமாக கேருபீன்களை நிறுத்தி வைக்கிறார். இப்போது நாம் தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனை துதித்தோம், எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், அப்படியே மகிமையில் நாம் எப்படி கடந்து சென்றோம். நம்முடைய வாய்களில் துதி இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை மகிமையாகத்தான் கடந்து செல்லும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருந்ததா என்று ஆராய்ந்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா. அவருடைய அன்பில் நாம் நிலை கொண்டு வாழ்ந்தோமா, அவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல எதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்களை திசை திருப்புங்கள். அவருடைய ஜீவ ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவர் நமக்காக ரத்தம் சிந்தியவர். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பாவங்களை மாற்றும், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சாபங்களை அது மாற்றி
மாற்றிவிடும். அவருடைய ஜீவ ரத்தம் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஜீவ ரத்தத்தை அவர் நமக்கு சிந்திதான் ஏற்றுக்கொண்டார். அதனால் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நீக்கும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை தீர்த்துக் கொள்ளும். நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் போது நாம் எப்போது நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோமோ அப்போது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற ஒரு புத்திரராக நாம் மாறுகிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களும் பாவங்களும் நீங்கி போகும். இப்போது ஜீவ ரத்தத்தால் நம்மை நிரப்பிக் கொள்வோமாக. வியாதி உள்ள இடங்கள்ல கைவைங்க ஆண்டவரே. இப்போது வியாதி உள்ள இடங்களில் ஆண்டவரே ஒரு வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் நீங்கி போகட்டும். சுகர் பிரச்சனைகள், எந்த சரீரங்கள் இருக்கிற சுகர் ப்ராப்ளங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. நரம்பு பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. உமது ஜீவ ரத்தம் சரீரம் முழுவதும் பாய்ந்து போய் பலவீனத்தை பலப்படுத்துவதாக. ஆண்டவரே பலவீனத்தில் பூர்ணப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே ஜீவ ரத்தம் ஆவியாத்மா சரீரங்களில் பாய்ந்து செல்லட்டும். அது ஆண்டவரே ஸ்தோத்திர சரீரங்களை சுத்திகரிப்பதாக, சரீரங்களை ஆண்டவரே பலப்படுத்துவதாக. இயேசு நாமத்தால் நோய்களை நீக்கி போடுகிறோம். இயேசு நாமத்தால் ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறோம். அமே ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேவைகளையும் தேவனோடு முறையிடுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதிலை கட்டளையிடுவீராக. உமது மகிமை வெளிப்படட்டும் குடும்பங்களில். ஆண்டவரே குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த குடிப்பழக்கங்களிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்முடைய வெற்றிப்பை சுதந்திரிக்க உதவி பண்ணுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை அவர்கள் ஆண்டவரே அவர்கள் நிமித்தம் இழந்து போகிற சமாதானத்தை திரும்ப அவர்கள் குடும்பம் பெற்றுக் கொள்ளும்படி அந்த குடும்பங்களை எடுத்து கட்டுகிறாக. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி ஒரு வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவாறு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் நித்திய ஜீவ பாதைகளுக்கு நேராக அவர்களை வழி நடத்துவீராக. உள்ள கையில் வரைந்த தேவன் வசனங்களால் அவர்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போது அந்த சூடு கிளைமேட்டிலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது ஜீவ ரத்தம் ஒவ்வொருவர்களையும் மூடி மறைக்கட்டும். வேறு ஸ்தம்பமாய் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே நடத்திய தேவன் இப்போது உமது ஜீவ ரத்தத்தால் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்வீராக. குடும்பங்களில் உமது ஜீவ ரத்தம் இறங்கி பரிசுத்தப்படுத்துவதாக. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக குடும்பங்களை திசை திருப்பட்டும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுங்க. திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வரங்களை ஆயத்தப்படி கொடுத்துகிறாங்க. பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. அதே மாதிரி சொத்து விற்க வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்கிறவர்களுக்கு அதை விட்டு நல்ல விலைக்கு போகும்படி உதவி பண்ணுவீராக. வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னும் நல்ல வஸ்திரம், நல்ல போஷிப்புகளை, பரிசுத்தமான போஷிப்புகளை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிற தேவன். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய நன்மை ஆண்டவரே முடி சூட்டப்படுவதாக. மகிமைப்படுத்தும் பிரசன்னத்தால் நிரப்பும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். எப்போதுமே துதிக்கிற நேரம் கவனமாக தேவனை முழு உள்ளத்தோடு துதிக்க வேண்டும். அடுத்து வேதம் வாசிக்கும் போது வேதத்துல என்னென்ன வார்த்தைகள் வருகிறது அதை கவனமாக கேட்க வேண்டும். அடுத்ததாக நம்ம செய்தி கொடுக்கும் போதும் அந்த செய்தியில தான் கவனமா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு வழிமுறைகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த கேள்விகள் மத்தியில் வாசமா இருக்கிறதா நான் அந்த செய்தி கொடுத்துட்டே இருப்பேன் பாத்தீங்களா. அப்ப நம்ம கவனம் சுதர்ச்சுன்னா அது நமக்கு தெரியாது. அப்ப கேள்விகள் அவ்வளவு துதிக்கிறதுனாலதான் அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அதே மாதிரி நாம எவ்வளவு துதிக்கிறோமோ அப்போது நம்ம மத்தியில் வாசம் பண்ணுவாரு. அப்ப நமக்கு சீக்கிரமாய் விடுதலை. அப்போது அதை வச்சுதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால அந்த 3 பாட்டுலயே எப்ப துதிக்கிற நேரம், வேத வசனம் வாசிப்பு, செய்தி நேரங்கள்ல கவனமாக இருக்கணும். துதிக்கிற நேரம் என்னோட சேர்ந்து முழு உள்ளத்தோட வாழ்ந்த வந்து துதிங்க. எவ்வளவு துதிக்கிறோமோ அவ்வளவுக்கும் தேவன் மகிமை அடைவா, உங்க வாழ்க்கையும் மகிமை அடையும். நாமம் கடைசியாக யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.